வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆஃபர்லாட் தமிழ் சேனல். இன்னைக்கு மார்ச் 1 ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு பூ மார்க்கெட்ல மல்லிகைப்பூவோட விலை மேலும் கொஞ்சம் உயர்ந்திருக்குங்க. கூடவே கனகாம்பரம் மற்றும் முல்லை சாமந்தி பூக்களோட விலையுமே உயர்வான நிலையில் தான் இருந்துட்டு இருக்கு. பூக்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுடைய பட்ஜெட் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக தான் செலவாகுங்க. இன்னைக்கு மல்லிகைப்பூ கிலோ 600 ரூபாயா விலை கூடி இருக்கு. சிவப்பு ரோஜா ஒரு கட்டு 220 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. முல்லைப்பூ கிலோ 450 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. ஜாதி மல்லி கிலோ 400 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. கனகாம்பரம் கிலோ 900 ரூபாயா விலை உயர்ந்திருக்கு. சாமந்தி மஞ்சள் கிலோ 250 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்தி வெள்ளை கிலோ 250 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பன்னீர் ரோஜா கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. பெங்களூர் ரோஜா கிலோ 400 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. சம்மங்கி பூ கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. அரளிப்பூ கிலோ 350 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. செண்டுமல்லிப்பூ கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. தாமரைப்பூ 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. துளசி ஒரு கட்டு 30 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. மறிக்கொழுந்து கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்குங்க. பூக்களோட விலையில மல்லிகைப்பூவோட விலை மட்டும்தாங்க கொஞ்சம் ஏற்ற இறக்கமா இருக்குது. மற்ற பூக்களோட விலை எல்லாமே கொஞ்சம் அதிகமான விலையிலே இந்த வாரம் ஃபுல்லா நீடிச்சுக்கிட்டு இருக்கு. மல்லிகைப்பூவோட விலை கிலோவுக்கு 50 ரூபாயா டெய்லியுமே உயர்ந்து வந்துட்டு இருக்குங்க. எப்பயுமே மொட்டுக்களோட விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். விரிஞ்ச பூக்களோட விலை மார்க்கெட்டில் கொஞ்சம் குறைவாக இருக்குங்க. மொட்டுக்களை நீங்கள் 2 நாள் கூட வச்சு பயன்படுத்த முடியும். விரிஞ்ச பூக்களை ஒரு நாள் மட்டும்தாங்க பயன்படுத்த முடியும். பூக்களை ஒரு மெல்லுசான ஈர துணியில் கட்டி வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா வாசனை வெளியே போகாமல் இருக்குங்க. பிளாஸ்டிக் கவரில் சுற்றி வைக்க வேண்டியதில்லை. இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவாக கிடைக்கிற காய்கறிகள் என்னென்ன மற்றும் பழங்கள் என்னென்ன அப்படிங்கிற லிஸ்ட் நம்ம சேனலில் இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கடைக்கோ மார்க்கெட்டுக்கோ போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கினா நம்மளுடைய லாபம் அதிகரிக்குங்கிற லிஸ்ட்டை தயார் பண்ணிட்டு போங்க. நாளைக்கு பூக்களோட விலை என்னன்னு பார்க்கலாம்.